ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் எல்லாருக்கும் ஃபேவரட்டான பீஸா எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணணும். ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணாதே வந்து பீஸா வந்து நல்லா சாஃப்டாக வரும். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து 1 கப் தண்ணி வெதுவெதுப்பான வார்ம் வாட்டர் எடுத்துக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு வந்து 2 ஸ்பூன் சுகர் கலந்து விட்டுக்கலாம். 2 ஸ்பூன் சுகரை கலந்து விட்டுட்டு அடுத்து வந்து 1.5 ஸ்பூன் ஈஸ்ட் எடுத்துக்கலாம். அதையும் நல்லா கலந்து விட்டுறணும். கலந்து விட்டுட்டு இது ஈஸ்ட் வந்து டபுளாக கொஞ்சம் பொங்கி வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். இது 10 நிமிஷம் ஆகும் அந்த ஈஸ்ட் பொங்கி வர்றதுக்கு. இது அப்படியே இருக்கட்டும். ஃபஸ்ட்டு இப்போ ஈஸ்ட் நல்லா பொங்கிருச்சு. இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். மாவு வந்து 2.5 கப் மாவு மைதா மாவு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். 2.5 கப் மாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கிறணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 2 ஸ்பூன் எண்ணெய். இந்த உப்பையும் மாவையும் ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறலாம். கலந்து விட்டுக்கிட்டு அப்போதே வந்து ஒரே இடத்துல வந்து உப்பு நிற்காமல் இருக்கும்ல, அதுக்காண்டி நம்மளை நல்லா கலந்து விட்டுக்கிறணும். அடுத்து 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ரீஃபைண்ட் ஆயிலாக எடுத்துக்கோங்க, வாசனை இல்லாத எண்ணெய் எடுத்துக்கிறணும். 2 ஸ்பூன் எண்ணெய். அடுத்து வந்து 1 ஸ்பூன் பட்ரு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் பட்டர். இதையும் வந்து மாவில் போட்டு நல்லா கையாலேயும் நல்லா கலந்து விட்டுக்கிறணும். ஃபஸ்ட்டு இதை நல்லா கலந்து விடணும். கையால் மசிச்சு விட்டு எல்லாம் ஒன்று சொன்ன மாதிரி மாவு பிடிச்சா அப்படி கையில் ஒட்டாமல் வரும். அந்த அளவுக்கு நல்லா மாவை நல்லா கலந்து விட்டுக்கிறணும். அப்போதே ஆயிலு பட்ரு சால்ட்டு எல்லாம் ஒன்று சொன்ன மாதிரி கலந்து இருக்கும். கலந்துட்டு அடுத்து நடுவில் வந்து கொஞ்சமாக எடுத்து விட்டுட்டு நம்ம வந்து இந்த ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆன ஈஸ்ட்டை வந்து அதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா கலந்து விட்டு நல்லா பிணையணும். மாவு கையில் ஒட்டாத அளவுக்கு நம்ம பிணையணும். கரெக்டாக இருக்கும். 2.5 கப் மாவுக்கு வந்து 1 கப் தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். அதனால் வந்து எல்லா தண்ணியும் நம்ம ஊற்றிக்கிறணும். ஊற்றிட்டுட்டு அடுத்து வந்து நல்லா மாவை வந்து ஒரு 10 நிமிஷம் பிணையணும். இதை வந்து ஒர்க்கிங் ஏரியாவுக்கு நல்லா மாற்றிக்கிறலாம். ஃபஸ்ட்டு ஒர்க்கிங் ஏரியாவுக்கு மாற்றி நல்லா கையால் வந்து மாவை இழுத்து இழுத்து பிணையணும். கொஞ்சம் அதுக்கு வந்து மாவை கொஞ்சம் தரையில் வந்து டஸ்ட் பண்ணி விடணும். நல்லா தூவி விட்டுட்டு அப்படியே மாவை எடுத்து போட்டு நல்லா கையால் நல்லா மசிச்சு நல்லா பிணையணும். இழுத்து இழுத்து பிணைஞ்சோம் அப்படின்னாதே கையில் ஒட்டாமல் சாஃப்டாக இருக்கும். பீஸா சாப்பிட்றதுக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் நல்லா ஒட்டாமல் வர ஆரம்பிச்சிருச்சு. இதே மாதிரி ஒரு 5 நிமிஷம் மட்டும் பிணைஞ்சிக்கலாம் மாவை. இப்போ நல்லா மாவு இப்போ ஒட்டாமல் வர ஆரம்பிச்சிருச்சு. இதை நம்ம கையால் நல்லா எடுத்து நல்லா இப்படி திரட்டி வச்சுட்டு மேலாக ஃபுல்லாக ஆயில் போடணும். நம்ம ஒரு பவுலில் வைக்க போகிறோம்னா அந்த பவுலில் அடியில் ஃபுல்லாக ஆயில் போட்டுறணும். அப்படியே வந்து அந்த பவுலுக்கு மாவை வச்சுட்டு ஒரு ஈரத்துணி இருந்தால் மேலாக போற்றி வைக்கலாம். அப்படி இல்லையா மூடியை போட்டு மூடிடணும். இது வந்து மாவு வந்து டபுள் ஆகுறதுக்கு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஆகும். குளிர் காலம்னா கொஞ்சம் லேட் ஆகும். வெயில் காலம்னா உடனே டபுள் ஆயிரும். இப்போ 2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும், ரெஸ்ட்டில் இருக்கட்டும் மாவு. இப்போ மாவு ரெடி ஆகிற வரைக்கும் நம்ம வந்து அடுத்து வந்து நம்ம பன்னீர் ரெடி பண்ணிக்கலாம். பன்னீருக்கு வந்து 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். அடுத்து இந்த மசாலாவுக்கு தேவையான இஞ்சி பூண்டு ஒரு 1/2 ஸ்பூன் கலந்துக்கலாம். அடுத்து இதுக்கு தேவையான உப்பு உங்கள் தேவைக்கு கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையுமே ஒன்றா கொஞ்சம் லைட்டாக வந்து ஆயில் விட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு கையால் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அடுத்து நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் நம்ம கலந்து விட்டுக்கலாம். அடுத்து வந்து தேவைன்னா வந்து உங்களுக்கு தேவைப்படுற தண்ணீரை கொஞ்சம் ஒரு அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு, ரொம்ப தண்ணி விடக்கூடாது. ஓரளவு ஒரு பதமாக இருந்தால் போதும். அவ்வளோதான். இதில் நம்ம பன்னீரை நல்லா தடவி அப்படியே ரோஸ்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்படி நல்லா வந்து மேலே கீழே எல்லாமே நல்லா தடவணும். நல்லா தடவி வச்சு அப்படியே வந்து நம்ம ஒரு தோசை சட்டியில் லைட்டாக கொஞ்சமாக ஒரு ஆயில் விட்டுக்கிட்டு அப்படியே பன்னீர் அதில் போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம்.
அவ்வளோதான். பன்னீர் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ மேலேயும் கீழே நல்லா வந்து பெரட்டி எடுத்து வச்சுக்கிறணும். அவ்வளோதான். பீஸாவுக்கு இப்போ பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து 8 இன்ச்சு ஃபேனில் வந்து நான் பட்டர் பேப்பர் தடவி அடியில் ஃபுல்லாக ஆயில் தடவி மேலேயும் ஆயில் தடவி சுற்றிலையும் நம்ம நல்லா ஆயில் தடவிடணும். அதுக்கடுத்து வந்து கொஞ்சம் மாவை வந்து நல்லா போட்டு டஸ்ட் பண்ணி விடணும். அப்போதே வந்து பீஸா வந்து அடியிலையும் நல்லா வெந்து கருகாமல் நல்லா வரும். ஒன்று சொன்ன மாதிரி அதுக்காகத்தான் இப்போ மாவை டஸ்ட் பண்ணி விடுறது. இதே மாதிரி பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் மாவு ரெடி ஆயிடுச்சு. டோர் 2 மடங்கு ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா நல்லா அழகாக ரெடி ஆயிடுச்சா. இப்போ மாவை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். நல்லா பொங்கி வந்திருக்குது மாவு. இப்போ வந்து எல்லாத்தையுமே ஒன்றா வந்து நம்ம அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். மாவு இப்படி கொஞ்சம் லைட்டாக கொஞ்சமாக பிணைஞ்சு விட்டுக்கிறணும் கையால். அப்போதான் வந்து நம்ம ரெடி பண்ணையில் வந்து நல்லா வரும். அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு பீஸா நம்ம எதில் பண்ணுறோமோ அந்த பிளேட்டுக்கு நம்ம நல்லா மாற்றிக்கிறணும். மாற்றிட்டு கையாலே வந்து கொஞ்சம் ஆயில் ஏதாவது தொட்டு நம்ம அப்படியே நல்லா விரித்து விடணும். நல்லா விரித்து விடையில் வந்து இந்த ஓரங்களில் மட்டும் கொஞ்சம் தடிமனாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துட்டு நடுவில் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் இதாக தட்டி தட்டி விட்டோம்னா அப்போதே வந்து பீஸா வந்து நல்லா கரெக்டாகும். நம்ம வந்து உள்ளே எல்லாம் வந்து இது பண்ணுறதுக்கு ஒரு ஃபோக் எடுத்துக்கிறணும். இப்படி நல்லா வந்து விரித்து விட்டுக்கிறணும். ஒன்று சொன்ன மாதிரி விரித்து விட்டுட்டு இந்த ஒரு 1/2 இன்ச்சு அளவுக்கு வந்து நல்லா பதிச்சு விட்டால் நம்ம வந்து நடுவில் வந்து நம்ம வந்து பன்னீர் எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி நம்ம அரேஞ்ச் பண்ணையில் வந்து இதாக இருக்கும். எதுக்கு நம்ம ஃபோக்கால் குத்தி விட்றோம் அப்படின்னா வந்து பன்னு மாதிரி வந்துடக்கூடாது பஃப்னு. அதுக்காக வந்து நம்ம வந்து எப்பயும் வந்து பீஸா பண்ணணும்னா அதை நல்லா ஃபோக்கால் நல்லா குத்தி விட்டுறணும். அடுத்து நம்ம இதுக்கு பீஸா சாஸை வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அதுக்கு நான் உங்களுக்கு லிங்க் தேவைப்பட்டால் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். அதை நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பீஸா சாஸை வந்து இப்படி ஊற்றணும். ஊற்றி எல்லாத்துக்கும் ஒன்று சொன்ன மாதிரி படுற மாதிரி நல்லா ஒரு லேயர் கொடுத்துடணும். அடுத்து ஒரு லேயருக்கு வந்து நல்லா திக்காக வந்து சீஸ் எடுத்துக்கிறணும். இந்த சீஸ் வந்து மொசரல்லா சீஸ். சாதாரண சீஸ் போட்டால் வந்து இதாக வராது, சீஸியாக வராது. அதனால் வந்து மொசரல்லா சீஸ் எடுத்துக்கிறணும். அதை வந்து திருவி விற்பாங்க. நம்ம வாங்கி அதை திருவிக்கிடலாம். நாங்கள் வாங்கி திருவிக்கிட்டோம். அடுத்து வந்து க்ரீன் சில்லி, ரெட் கலர் சில்லி, கேப்சிகம் இருக்கு இல்லையா, அந்த கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த கேப்சிகத்தை எல்லாத்தையுமே வந்து நம்ம கலந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். 3 வகையான கேப்சிகம் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா க்ரீன் கலர் கேப்சிகமே ஓகே தான். அடுத்து ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கணும். அதையும் நம்ம வச்சுக்கலாம். இடையில பன்னீரையும் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டாக இப்படி எல்லாத்தையுமே வரிசையாக இப்படி அரேஞ்ச் பண்ணிக்கிறணும். அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு பன்னீரை வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா அரேஞ்ச் பண்ணிக்கலாம். என்கிட்ட சிவப்பு கலர் கேப்சிகம் இருந்ததுனால கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட பச்சை கலர் கேப்சிகம் இருந்தாலே அதையுமே நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. அதனால் ஒன்றும் இல்லை, சிவப்பு கலர்லனா. என்கிட்ட வந்து பீஸா சீசனிங் இருக்குது, அதனால் நான் போடுறேன். உங்கள்கிட்ட ஆர்கானோ சீசனிங் இருந்தால் அது கூட வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்கணும். பீஸா சீசனிங் இருந்தால் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்க தேவையில்லை. இப்போ எல்லாத்தையும் நல்லா தூவிடணும். தூவி முடிச்சுட்டு அடுத்து வந்து நம்ம வந்து சீஸ் வந்து நல்லா தேவையான அளவுக்கு உங்களுக்கு சீஸ் எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு போட்டுக்கலாம். அப்போதான் வந்து நம்ம கட் பண்ணி சாப்பிடல சீஸியாக இருக்கும். சீஸ் மட்டும் வந்து 2 லேயர் போடணும். அப்போதான் வந்து பீஸா வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து வந்து ஓரங்களில் வந்து பட்டர் இல்லைன்னா ஆயில் ப்ரெஸ்ஸால் வந்து நல்லா டிப் பண்ணி விடணும். அப்போதான் வந்து அந்த இடத்துல வந்து கொஞ்சம் நல்லா வெந்து நல்லா கரெக்டாக வரும் பீஸா சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக. இல்லைன்னா இதாயிரும், ஹார்டாயிரும். அதுக்காக கொஞ்சம் ஆயில் இல்லைன்னா பட்டர் தடவிக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. 230 டிகிரி செல்சியஸில் வந்து 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து 10 நிமிஷம் இந்த பீஸாவை வச்சுட்டு நம்ம 10 நிமிஷம் கழித்து எடுத்தோம்னா பீஸா ரெடி ஆயிரும். இப்போ வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து பீஸாவை வச்சிடலாம்ல. அவன் ஓடிஜியில் வச்சுட்டு இப்போ 10 நிமிஷத்தில் பீஸா ரெடி ஆயிரும். இப்போ பீஸா ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஓரத்தெல்லாம் வந்து கத்தியால் வந்து லைட்டாக வந்து
கொஞ்சம் எடுத்து விடணும். அப்போதே வந்து ஒட்டாமல் வரும். இப்போ பீஸா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா இதே மாதிரி நீங்களும் இந்த வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.